ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ, எப்படி கண்டுபிடிச்சு? எனக்கு எல்லாம் தெரியும் கடையா. நாராயணா, அவரே போயிட்டாருன்னா பிரியாவை யாருக்கிட்ட ஒப்படைக்க போறேன்னு கேட்டாருடி. அதை சாதிக்கத்தான் இது வரைக்கும் உயிரோட இருந்தேன், இன்னைக்கு சாதிச்சுட்டேங்கிற பூரிப்புல நிக்கிறேன். போடி. புதுசாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக எந்த சந்தேகமும் வேண்டாம். சாரை முழுக்க நம்பலாம். நம்மளோட எதிர்காலத்தை அவர் கையில் நம்ம கண்ணை மூடிண்டு ஒப்படைச்சிடலாம். சரி, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அந்த பெட்டியை யாரும் தொடக்கூடாது. என்னோட ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ நாவல்ஸ்க்கும் நான் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பேசுகிற ஆடியோ நாவல்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அவள் தெரிஞ்சுக்கிட்டு, அதனாலேயே அவள் இன்ஸ்பயர் ஆகி என்கிட்ட அவளே கேட்டா, சார் நம்பர் கொடுங்க, நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அத்துமாரி போயிட்டியா? அத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கையை பிடிச்சது யார் சொன்னா? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அழைகிறாளா இவள்? இன்னைக்கு இவளை விடுறதில்லை. ரெண்டில் ஒன்று பார்த்துடுறது. ஸ்டோரி டெல்லிங் வேறு, டாக்குமெண்ட்ரி வேறு, டப்பிங் வேறு. இது எல்லாமே நான் ஒரு விஷயங்களையும் உள்ள வித்தியாசங்களையும் அதுக்கான மாறுபாடுகளையும் நான் சாருக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் சார்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் பேசும்போதே அவர் சொன்ன முதல்ல வார்த்தை அதுதான், ஸ்மைலிங் வாய்ஸ், உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப ரேரு, நீங்கள் உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சார் சொன்னார். வணக்கம், என் பேர் ஜனனிஸ்ரீ. நான் காரைக்குடியிலேருந்து வரேன். நான் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். 4 வருஷமாக நான் ஸ்டோரி வாச்சிட்ருக்கேன். நான் இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அரசு, உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன். பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆழ்கிறாய், அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கள்வர்களே திருடர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கள்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொழியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பால். கொழு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன். ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஆஃப்லைனில் நீங்கள் இதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு நேரடி அனுபவம் இன்னும் புதுசாக இருக்குது எனக்கு. இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கோச்சிங் சென்டரில் சேரணும், அவங்களோட திறமைகளை மேன்மேலும் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இது மறக்க முடியாத அனுபவம். நம்மளோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற முதல் அடியில் நான் கால் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை பார்க்குற எல்லாருமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம சார் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு, அவரை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அவங்க கிளாஸில் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அது நம்மளோட லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்கணும். அதனால் எல்லோரும் இதை பார்க்குற எல்லாருமே கோச்சிங் சென்டரில் சேருங்க, அவங்களோட லைஃப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. என்னங்க, கொஞ்சம் பொறுங்க. ஏங்க, சாரதா வீட்டை விட்டு போயிட்டா உங்கள் பிரியா கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவீங்களா? நிச்சயமா. நீங்கள் உயிராக நினைக்கிற பிரியா எவதான்? அந்த உயிரையே போக்கு விஷமாக நினைக்கிற சாரதா நான் தான். இனி இங்கே நான் இருக்க மாட்டேன். நில்லடி பிரியா. என்னடி பிரியா,
தாத்தா என் வாழ்க்கையை அழிக்க குழி தோண்டினாரு, என் வீட்டுக்காரர் அதுல அஸ்திவாரத்தை போட்டாரு, நீ வந்து அதுல கட்டடத்தையே கட்டி வாழ்ந்துட்டியேடி. நான் பட்ட பாடலாம் தெரியுமா உனக்கு? உன் புருஷன் விடுற ஒவ்வொரு மூச்சிலையும் பிரியா பிரியாங்கிற ஓசையை தாண்டி கேட்டேன். அந்த நம்பிக்கையோட அவர் என்னை நெருங்கும் போதெல்லாம் நெருப்புல நிக்கிற மாதிரி துடிச்சிருக்கேண்டி. எந்த நேரத்துல நான் சாரதாங்கிற உண்மை தெரிஞ்சிருமோ அந்த நேரத்துல அவர் நம்பிக்கை செதறி அவர் என்ன கதி ஆவாரோன்னு நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளத்துல பூகம்பமே வந்திருக்குடி. உள்ளத்துல பூகம்பம் வந்த நீ ஒரு புள்ளைக்கு எப்படி அம்மாவான? புள்ளையத்தான் பெத்துக்கிட்டியே, சொல்லேன். ஹேய், புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒன்று புலம்பிக்கிட்டு நிக்கலடி, ஓடுனேண்டி. சாகணும்னு கடல்ல விழுந்தேன். அந்த நேரத்தில் இந்த தாத்தா வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சாரதா, தன் மனைவி பிரியாங்கிற நம்பிக்கையில தான் மாணிக்க உங்ககிட்ட அப்படி பழகிட்டான். நீ செத்துட்டா சாரதாங்கிற உண்மை தெரிஞ்சிடும். ஒரு கன்னி பொண்ணை கற்பழிச்சு அவ சாவுக்கு நாம காரணம் ஆயிட்டோன்னு நினைச்சோன்னா அந்த நினைப்பே அவரை கொன்னுடும். அந்த வேலையில்லா மாணிக்கம் வாழணும். அதுக்காகத்தான் உன் சாவை தடுத்தேன். அவரே போயிட்டாருன்னா பிரியாவை யாருக்கிட்ட ஒப்படைக்க போறேன்னு கேட்டாருடி. அதை சாதிக்கத்தான் இது வரைக்கும் உயிரோட இருந்தேன். இன்னைக்கு சாதிச்சுட்டேங்கிற பூரிப்புல நிக்கிறேன். போடி. கிளாஸ்ல சாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசியிருப்பாங்க? சாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கானா நிறைய விஷயம் இருக்குது. எதை சொல்கிறதுனே தெரியல எனக்கு. முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த ஒரு கிளாஸுக்கு உதாரணமாக எடுத்தாலும் அவரோட லைஃப்லேயும் தான் நமக்கு சொல்லுவார். அதில் அவரோட இண்டஸ்ட்ரியல்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார். அதாவது கிளாஸை தவிர்த்து உலக அனுபவமும் நமக்கு வரணும்னு சார் நினைப்பார். அவர் தெரிஞ்சுக்கிட்ட, அவரை கற்றுக்கிட்ட, கேட்ட, பழகின எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணிக்குவார். அதுலேருந்து நம்மளோட வாழ்க்கை பாடத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆமாம் சார். உங்களோட சிரிப்புக்கு அட நாராயணா, கிளாஸ்ல உங்களோட சிரிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வர்றதவங்களே உங்க சிரிப்பாக தான் வராங்கன்னு சொல்றாங்க. அதை பற்றி சொல்லுங்க சார். 5 ரூபா கொடுத்து 500 ரூபாய் கேட்கிறாரு சார். உண்மையாவே இப்போ நிறைய பேர் எங்க ஜனனி மேடம் வரலையான்னு கேட்குறாங்க. நான் இருக்கும்போது நீ நிறைய லீவ் போட்டிருக்கீங்க அந்த டைம் பார்த்து. ஆமாம், கரெக்டுங்களா? எல்லாருமே உங்கள் ஃபேன் தான், நானே உங்கள் ஃபேன் தான் பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. ஆக்சுவலாக இது என்னோடய இயல்பு. என்னோடய ப்ளஸ்ஸும் அதான், என்னோடய மைனஸும் அதான் நான் சொல்லுவேன். நான் சிரிச்சிட்டே இருக்கிறது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு வந்து நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அது கிஃப்டாக எடுத்துக்கிட்டேன். அது வரைக்கும் வந்து எனக்கு அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் அது சாரோட கிளாஸில் அது மிங்கிள் ஆகும்போது அது வேறு லெவல் கெமிஸ்ட்ரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது சார் வந்து எல்லோரும் கோவமாக பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளாஸில் பண்ணுற கலாட்டாலாம் வந்து அது ஆசம். அதுக்கு சொல்கிறதுக்கு இதுவே கிடையாது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கணும் அதோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நாங்கள் கலாச்சிட்டு போயிடுவோம். சொல்கிறேன், இப்போது நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறவங்க மற்றவங்க சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் சிரிச்சு மற்றவங்களும் சிரிக்க வைக்கிறீங்க. இல்லை, நான் சிரிக்க வைக்கணும்னு நான் எந்த எஃபெக்ட்டும் போடுதில்லை நிஜமா. உங்களுக்கு அது வருது. ஆமாம், அது வந்து எனக்கு இயற்கையாக நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி. கண்டிப்பாக அது கிஃப்ட் தான். அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது. சார்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் பேசும்போதே அவர் சொன்ன முதல்ல வார்த்தை அதான், ஸ்மைலிங் வாய்ஸ் உங்களுக்கு, இந்த வாய்ஸ் ரொம்ப ரேரு, நீங்கள் உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சார் சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபஸ்ட்டு சார்ட்டை நான் பேசினேன். நான் அப்போ என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை சேர்கிறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் கால் பண்ணும்போது 2 வருஷம் கழிச்சு திருப்பி அதே சொன்னார். அப்போ நான் சொல்லும்போது சொன்னார், அப்போ நான் போய் சொல்லலை தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம். ஸோ அதனால் எங்களோட கலாட்டா வந்து வேறு லெவலில் போகும் கிளாஸில். ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கிளாஸ். இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேல் கிளாஸ் நான் அட்டன் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். ஓகே சார். தாத்தாவோட அறையில் வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இருக்கு. அங்கே இங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஹாய், இந்த பால் ரொம்ப அழகா இருக்கு, பிடிச்சிருக்கா? அப்போ இதை நீயே வச்சுக்க. சரி, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அந்த பெட்டியை யாரும் தொடக்கூடாது. பீம், அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு?
நான் ஒரு நாள் அந்த பெட்டியை பார்த்தேன். ஒரு பழைய தொலைநோக்கி இருந்தது. ஆனா எப்போதும் அந்த பெட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். ராஜா, உனக்கு? எனக்கு என்னோட சந்த மாமா தான் ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயமே எனக்கு இன்ஸ்பயர் தான் பண்ணுச்சு. இன்னொன்று, நான் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். 4 வருஷமாக நான் வந்து ஸ்டோரி வாச்சிட்ருக்கேன். நான் தமிழ் கொஞ்சம் உச்சரிப்பு நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னோட இந்த ஜாபை நான் சூஸ் பண்ணேன். எல்லாரையும் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ஒரு நம்பிக்கையில் நான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து இங்கே கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கடுகை விட ரொம்ப கம்மியான விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உச்சரிப்புகளை தாண்டி அதோட வார்த்தைகளோட நெளிவு சுழிவுகள், வார்த்தையோட அர்த்தங்கள், எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இங்கே சார்கிட்ட வந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போது அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி படிக்கும் போதுலையும் டாக்குமெண்ட்ரிலையுமே வந்து நம்ம எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத சார் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அது சொல்லி அவர் சொன்ன மாதிரி நான் அதை செஞ்சு காமிச்சு நான் ஒரு கிளாஸில் பாராட்டு வாங்கும்போது அந்த ஃபீலே வேறு லெவல். நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அடிக்கடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதெல்லாம் நினச்சி. இந்த வளரும் நினைவுகள் மாதிரி இது எல்லாத்தையுமே நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் யாராவது கேட்கும்போது நான் என் தங்கச்சிக்கிட்ட எங்கள் வீட்டிலலாம் நான் சாரை பற்றி சொல்லாத ஆளே கிடையாது. யாராவது ஒரு ஆள் கிடச்சா போதும் எல்லாரும் சாரை பற்றி சொல்லிடுவேன். நான் அந்த மாதிரி அவரோட ஒரு விஷயங்களும் என்னை இன்ஸ்பயர் தான் பண்ணிச்சு. அவர் சார் வந்து அடுத்து படம்லாம் எடுக்கணும், அதில் நம்ம எல்லாரும் வந்து அதில் ஒரு பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணி உங்க ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிருக்கான்னு சொன்னீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று சொல்ல போனால், நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி செய்ய அப்படின்னு நான் யாரையும் கம்பல் பண்ணவே மாட்டேன் எப்போதுமே. ஆனால் என்னோடய ஃபீல்டிலே இருக்கிற என் ஃப்ரெண்டு அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்க, அதை பற்றி என்கிட்ட நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி இன்னும் நான் ஷைன் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது தான் நான் வந்து சாரை பற்றி நான் அவள்கிட்டயே சொல்லியிருக்கேன். அதாவது நான் வந்து சேரு நீ வந்து இங்கே வந்து படின்னு நான் சொல்லலை. அவகிட்ட நான் சாரோட அனுபவங்களை நான் சொல்லும்போதே அவள் அதுலேயே இன்ஸ்பயர் ஆகி நான் வரேன் அப்படின்னு அதாவது ஒரு டவுட்டாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் சாரை பற்றின சொன்ன ஒரு விஷயங்களும் நான் அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் அவகிட்ட ஷேர் பண்ணதுலையும், என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ நாவல்ஸ்க்கும் நான் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பேசுகிற ஆடியோ நாவல்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அவள் தெரிஞ்சுக்கிட்டு அதனாலேயே அவள் இன்ஸ்பயர் ஆகி என்கிட்ட வந்து அவளே கேட்டாள், சார் நம்பர் கொடுங்க, நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதை வந்து அதனால நான் அவளுக்கு நம்பர் கொடுத்தேன். அவளும் என் கூட கிளாஸ் போயிட்டுருக்கா. இப்போது அவளோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கும் வந்து வாய்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பேசவே தெரியாது. சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க. அதுவே ஒரு பெரிய முன்னேற்றமாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சார்கிட்ட சேர்ந்ததுனால அவளும் வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு போகிறான்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நினச்சி. என்னப்பா காமேஸ்வரா, உன்னைத்தான் எதிராத்துட்டு இருந்தேன், வா உன் லிஸ்ட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப பெருசாக இருக்கே. மாமா லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு புளிப்பு மிட்டாய். தாதா சத்த சும்மா இருக்கியா நீ? 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்க, எடுத்தப்பிலே புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாமாயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கிலோ ஏட்டலா, இது ஆத்துக்காக்கும். காமேஸ்வரா இரு எழுதுனதே படிச்சுடு, இதில் என்ன ஆக்கன்றிருக்கு? காமேஸ்வரா இனிமேல் பட்டு நீ எல்லாத்தையும் படிச்சு விடுறது பெட்டர். 10 வருஷமாக பண்ணாது இப்போ பண்ண விட்றாளா? இது என்ன நீளமாக இருக்குது? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசனைப்பொடி 2 கிலோ, கேர்ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ ப்ளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ ப்ளஸ் 2 கிலோ. இது என்னது? இது எல்லாம் ப்ளஸ் 2வாக இருக்குது. சரிப்பா, முந்தைய மாதிரி 6 கிலோ 1 கிலோவில் காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்கள் அப்பா 2 பேர், இப்போ குடும்பமே ப்ளஸ் 2 எடுத்தே. ஏது குடும்பம்? உங்கள் மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாளே. காமேஸ்வரா என்னடா அது? நேக்கு என்ன தெய்வம், நேக்கு எது மாமியார் பாட்டி? இது என்னது இது மாமியார் பாட்டி மாமனார் தாத்தானட்டு? பாட்டி அதான் தெரியறதோட நோக்கு, திருப்பரசுந்தியோட பாட்டி, திருட்டு பாட்டி. அவன் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் ஏட்டா கொடுத்துட்றதா? ஜாரிக்க வேண்டாமா? இது என்ன காந்தி கணக்கா? ஏய் ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? இதெல்லாம் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுக்க முன்னாடி யோசிச்சுக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்து மீறி போயிட்டியா? அத்தெல்லாம் ஒன்று மீறலை. நாங்கள் கையை பிடிச்சது அர்ஜுனா.
அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அழிறாளா இவள். இன்னைக்கு இவளை விடுறதில்லை, 2ல் 1 பார்த்துடுறது. நீ ஸ்கூட்டி எடுத்துன்னு போய் அப்போ ஜாக்கிரதை அடிச்சுட்டு திருப்பூர் சுந்தரி ஆத்துக்கு வாடா. டே காவா, அந்த புளிப்பு மிட்டாய் போடா. அப்பா பாரு, கர்ப்பஸ்திரி மசக்காட்டமா புளிப்பு மிட்டாய் பா, திருப்பூர் சுந்தரி ஆத்துக்கு வரணும் கேட்டையா. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்கி கொடுத்துட்டு இப்ப புளி 2 கிலோவா? யாரது ஆத்துல? யாராவது இருக்காளா இல்லை இல்லையா? யாருது? ஓ நீங்களா? இதை வந்துட்டேன். வரண்டான், நான் ஒன்றும் பார்க்க வரல ஏட்டையா. உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டான், உன்னை பார்க்க வரலை, உன் பாட்டியை கூப்பிடு. திருப்பூர் சுந்தரி, திருப்பூ வாங்கோ வாங்கோ, உள்ளே வாங்கோ. தாதா, நான் உன்னை பார்க்க வரல, பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்போ தான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சு? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டையா. வாங்கோ. இல்லை நான் வரலை, என் பையன் கூட்டு நான் போகிறேன். அது இருக்கட்டும், பரவாயில்ல வாங்கோ. புதுசாக காபி பொடி வாங்கியிருக்கேன், காபி போட்டு தரட்டுமா? புதுசாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக எந்த சந்தேகமும் வேண்டாம். சாரை முழுக்க நம்பலாம். நம்மளோட எதிர்காலத்தை அவர் கையில் நம்ம கண்ணை மூடிண்டு ஒப்படைச்சிடலாம். நான் அப்படி தான் ஒப்படைச்சிருக்கேன். நம்மளோட லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன அப்படிங்கிற நம்ம கவலையே வேண்டாம். சாரு சொல்லித்தரதை நம்ம களிமண் மாதிரி 4 மிதிச்சு 4 தட்டி தான் நம்மளை பானையை செதுக்க முடியும். நம்ம அதை நினச்சிட்டு சார் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை கண்ணை மூடிண்டு அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம கற்றுனாலே போகிறோம். நம்ம லைஃப் பிரைட்டாக இருக்கும். ஸோ லைம்லைட் கோச்சிங் சென்டருக்கு எல்லோரும் வாங்க. உங்களோட லைஃபோட அடுத்த ஸ்டெப்பு எப்படி பிரைட்டாக ஆக்கணுங்கிறத சார் சொல்லி தருவார். எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி நீங்களும் அடுத்த டப்பிங் ஸ்டாராக ஆகலாம்.